ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு, ஜீரகம் இது எல்லாம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் இதில் நம்ம காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். அதில் நான் ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சாப்பாடு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெரைட்டியில் பண்ணுவாங்க. குக்கரில் வச்சு பண்ணுவாங்க, பிரியாணி டைப்பில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பண்ணுறது சாப்பாடை வடித்து தாளிக்கிறத பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ தக்காளியை நல்லா சாப் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துடலாம். அது மாதிரி தக்காளி சாப்பாடு பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. தக்காளி சாப்பாடு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்குலாம் தக்காளி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் டைம்லேயும் சரி, காலேஜ் டைம்லேயும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர்னாலும் தக்காளி சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. நான் என்னோடய சாப்பாடை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சாப்பாடை நான் வாங்கி சாப்பிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தக்காளி கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ சாப்பாடு நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். அந்த சாப்பாடையும் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறணும் அப்படின்னா நம்மளோட தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ நான் அதுக்கு சைடிஷாக நான் வெண்டைக்காய் புளிக்கறி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.